யுவ புரஸ்கார் விருது வாங்குறதுக்கு நீங்க போயிருந்தீங்க. அங்க வந்து உங்களுக்கு ஒரு புறக்கணிப்பு நடந்ததா? குறிப்பா வந்து ஒரு தமிழ் இந்தி அல்லாத ஒரு எழுத்தாளனை வந்து வெகுஜனம் புறக்கணிக்கிறதுன்றதை தாண்டி சக எழுத்தாளர்களே புறக்கணிப்பு செய்ததா வந்து நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்க. இந்த சூழல் வந்து உண்மையிலேயே அப்படி இருக்கா, இல்ல நீங்க அதை எப்படி நீங்க அதை வந்து பாக்குறீங்க? உங்களுக்கான லட்சுமி சரவணகுமார் என்ற ஒரு ஆள் மீது ஏவப்பட்ட ஒன்றா பாக்குறீங்களா, இல்ல பரவலாவே இதுதான் நடக்குதுன்ற மாதிரி பாத்தீங்க? இல்ல, நான் வந்து அது வந்து அந்த எழுத்தாளர்கள் இல்ல வந்து சாகித்ய அடிமையில இருக்க அந்த குழு இப்படி நான் பார்க்கல. நான் எப்படி பாக்குறேன்னா, ஒட்டுமொத்தமா தேசம் முழுக்கவே ஒரு ஒற்றை மையப்படுத்தப்பட்ட தன்மைக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஏன் ஸ்ரீலங்கால வந்து சிங்கள பேரினவாதம்ன்ற விஷயத்த வந்து தொடர்ச்சியா நாங்க வந்து அது ஒரு சிக்கலா ஒரு சண்டையா மாத்திட்டு இருக்கோம்னா, சிங்களம் பேசினா மட்டும் நாட்டுல இரு, இல்லாட்டி நாட்டை விட்டு போன்ற அந்த எதேச்சிதிகாரம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஒரு பாசிஸ்ட் பண்ற வேலை அது. ஹிட்லர் பண்ணதுக்கும் முசோலினி பண்ணதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகான நம்மளோட நாட்டோட சூழல் என்னவா இருக்குன்னா, ஹிந்தியும் சான்ஸ்கிரிட்டும் தெரிஞ்சிருக்கணும். சான்ஸ்கிரிட் தான் தேவ பாஷை, ஹிந்தி தான் நம்மளோட அபிஷியல் லாங்குவேஜ் நம்மளை வந்து மறைமுகமா நம்ப வைக்கிறாங்க. இந்த மனநிலை இன்னைக்கு வளர்ற எல்லாருக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த மனநிலையை தான் நான் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா பாக்குறேன். நீங்க வட இந்தியாக்கள்ல வந்து நீங்க பயணம் பண்ணீங்கன்னா தெரியும், உங்களை சந்திக்கிற ஒருத்தர் வந்து நமஸ்தே சொல்ல மாட்டாரு, இல்ல வந்து குட் மார்னிங் சொல்ல மாட்டாரு, ராம் ராம் அப்படின்னு. இந்த ராம் ராம் அப்படின்றது உங்களை வந்து நேரடியா ஒரு ஹிந்துவா அந்த மத அடையாளத்துக்குள்ள வந்து இழுத்துட்டு போற ஒரு விஷயம் தான். இது எல்லாமே ரொம்ப சிக்கலான ஒரு, இது வந்து மாற்றம் கிடையாது, ரொம்ப அபாயகரமான சூழல். ஆக நான் இங்க இருந்து கிளம்பும்போது எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. முதல் தடவை ஒரு பெரிய நேஷனல் மீட்டுக்கு போறோம், நிறைய புது ஆட்களை சந்திக்க போறோம் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. அது எங்க உடையுதுன்னா, கொல்கட்டால இருந்து நான் அகர்தலாக்கு பிளைட்ல இருக்கும்போது எனக்கு அடுத்து வந்து ஒரு பஞ்சாபி ரைட்டர், அவர் விருது வாங்குறாரு, அவர் பக்கத்துல உட்கார்ந்தாரு. நான் புத்தகம் படிச்சுட்டு இருக்க பார்த்துட்டு பெங்காலியான்னு கேட்டாரு. நான் இல்லைங்க, நான் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷ்ல சொன்னேன். ஹிந்தி பேச தெரியுமா அப்படின்னா எனக்கு ஹிந்தி தெரியாது. அதற்கு பிறகு அந்த ஒரு மணி நேரம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலாம். ஒரே ஹோட்டல்ல அடுத்தடுத்த ஃப்ளோர்ல நாங்க எல்லாருமே அத்தனை 24 மொழி பேசுற அத்தனை பேரும் அங்கதான் தங்கியிருக்கிறோம். அந்த 24 பேர்ல 23 மொழி பேசுறவங்க வந்து ஒன்னா இருக்கிறாங்க. அதாவது ஹிந்தி பேச தெரியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தனியா நான் இருக்கிறேன். நீ யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட்ல ஒரு 100 பேர் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க, ஒன்னா போறாங்க, வெளில இது பண்றாங்க. ஆனா நீங்க தனியாவே இருக்கீங்கன்றப்போ ஒரு நம்ம இயல்பாக ஒரு தாழ்வுணர்ச்சி வர ஆரம்பிச்சு இல்லையா, நம்ம எதுவும் தப்பா இருக்கிறோமோ அப்படின்னு. எனக்கு புரியல எதனால அப்படி நடக்குதுன்னு புரியல. இது எங்க அப்புறம் மேடையில அவார்டு அனௌன்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, சாகித்ய அகாடமியோட செக்ரட்டரி வந்து ஹிந்தியில பேசுறாரு. ஹிந்தி வந்து நம்மளோட நேஷனல் லாங்குவேஜ் எங்கேயுமே கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்படுது இல்லையா, நேஷனல் லாங்குவேஜ்னே ஒண்ணு கிடையாது. ஆனா இவங்க என்ன நம்புறாங்கன்னா, ஹிந்தியை தான் நம்புறாங்க. இந்த மனநிலை என்ன ஆயிடுதுன்னா, இப்ப சின்ன சின்ன மொழிகளுக்கு எல்லாம் விருது வாங்குறாங்க இல்லையா, சைந்தாலி மாதிரி, மைதிலி, நேபாளி, காஷ்மீரி, இவங்க எல்லாருக்குள்ளயும் ஹிந்தி பேசுறதன் வழியா தன்னை வந்து தேசிய அரசியல் நீரோட்டத்துக்குள்ள வந்து இணைச்சுக்க முடியும் நம்ப வைக்கிறது இருக்குல்ல, அவங்க எல்லாம் நம்புறாங்க. நான் வந்து ஹிந்தி பேசுறது வழியா தேசிய மைய நீரோட்டத்துக்கு வரேன், நானு எங்களையும் நீங்க பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரியான ஒரு, அது வந்து மிரட்டல், அது அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னாலே ஒரு சப்மிசிவ் டோன், ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அவங்களுக்குள்ள. எனக்கு இந்த பயம் தேவையான்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு மொழியை நான் கத்துக்கணும், ஒரு மொழியை பேசணும் அப்படின்னா அது என்னோட விருப்பத்தின் அடிப்படையிலயோ ஒரு அல்லது தேவையின் அடிப்படையில உருவாகணும். ஆனா நிர்பந்திக்க முடியாது. என்கிட்ட வந்து இந்த மொழியை கத்துக்கணும் யாருமே நிர்பந்திக்க முடியாது. இவங்க பேசுற விஷயம் எல்லாமே நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, நாங்க கிளம்புறதுக்கு முதல் நாள் ரைட்டர்ஸ்க்கான ஒரு தனியா அந்த அவார்டு வாங்கின 24 பேரும் ஒரு நம்ம இனிமே தொடர்ச்சியா இந்த மாதிரி வேலை செய்யலாம்னு சொல்லி கூப்பிட்டு நைட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. நான் அங்க வந்து தவிர்க்க முடியாம எனக்கு கூப்பிட்டாங்க, மத்தபடி எதுவுமே அவங்க சேர்த்துக்கல, அந்த ஒரு சிட்டிங் மட்டும் எனக்கு கூப்பிட்டாங்க. சோ அதுலயுமே என்னன்னா, பெங்களூர்ல இருந்து வந்திருந்த ஒரு ரகு கர்னாடும் அந்த கன்னட மொழிக்காக அவார்டு வாங்கின ஒருத்தரும் கொஞ்சம் என் கூட கொஞ்சம் இணக்கமான இதாக, சவுத் இந்தியா ஒன்று, ரெண்டாவது அவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் தெரியும். அது இல்லாம எனக்கு மதர் டங் கன்னடான்றது அவங்களுக்கு ஒரு விஷயம். எனக்கு மதர் டங் கன்னடா கன்னடா பேச வராது. சோ அப்படி வந்து மிங்கிள் ஆறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் எனக்கு, அவங்க தான் என்னை வந்து அந்த சிட்டிங் கூட்டு போறாங்க. பேச ஆரம்பிக்கிறோம். பேச ஆரம்பிக்கிறப்போ ஒவ்வொருத்தரும் வந்து நான் அங்கேயும் நான் கடைசி தான் பேசுறேன். ஒரு ராத்திரி ஒரு 1 மணி அந்த மாதிரி டைம் இருக்கும். அப்பதான் பேச ஆரம்பிச்சோம். இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஹிந்தி மொழிக்காக அவார்டு வாங்குறவர் வந்து என்னன்னா, ஒவ்வொரு மொழியை பத்தி பேசிட்டு வர்றாரு. அரசியல்வாதிகள் எல்லாம் பேசுவாங்க இல்லையா, அரசியல் மேடைகள்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு மொழியை பத்தி பேசும்போது தமிழ் மொழியை பத்தி தான் ஒரு நாள் வந்து கலைஞரை பார்க்கணும், நிறைய பேசி தீர்க்க வேண்டியது நிறைய இருக்கு, அந்த ஒரு வயலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்தி எதிர்ப்பு குறித்து அந்த வயலன்ஸ்னா ஒருத்தனை அடிக்கணும், ஒருத்தன் மீதான வன்முறையை வந்து நிறைய இது பண்ணுன்ற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த டோன்ல வந்து அது போயிட்டு இருக்கு. நான் பிரேக் பண்ணிட்டு எதனால அப்படின்றப்போ, இல்ல அவர் தான் தமிழ்நாட்டை வந்து இந்தியால இருந்து பிரிச்சு கூட்டு போனது,
தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு, இன்னும் எங்கேயும் யாரும் பிரிக்கல. சோ இப்படியான ஒரு ஒரு சின்ன ஒரு இது வந்து முட்டிக்கிற மாதிரியான இது போயிட்டு இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ் ஆட்கள் வந்து ஆங்கிலம் மட்டுமே பேச கத்துக்கிட்டு வேற வேற நாடுகள்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க, வசதியா இருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒண்ணும் நடக்கல. இந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு எங்க வந்து வருதுன்னா, அப்ப நீங்க ஏன் வந்து கிளைம் பண்றீங்க தேசிய ரீதியான, அதாவது லிட்ரேச்சர்லயோ மற்ற விஷயங்களோ பொலிட்டிக்கலான விஷயங்களோ நீங்க ஏன் கிளைம் பண்றீங்கன்ற மாதிரியான வெஞ்சன்ஸ் வந்து வருது. நான் என்ன பாக்குறேன்னா, இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய இந்த அகண்ட பாரதம் அப்படின்றது எல்லாம் சேர்ந்ததுதான். தமிழ், தெலுங்கு, பல்வேறு மொழிகள், எல்லா மொழிகளும் சேர்ந்ததுதான். இப்ப நீ என்னை வந்து நீ பாசிஸ்ட்னு சொல்ற, என்னை வந்து மொழியை வந்து ஒரு வெறித்தனமா இது பண்றதா சொல்ற. எனக்கு வந்து நீ ஹிந்தி பேசுறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. என் ஊர்ல வந்து நார்த் ஈஸ்ட்காரன் வேலை பார்க்கறான், நார்த் இந்தியன்ஸ் வேலை பார்க்கறான், பீகாரி வேலை பார்க்கறான், பஞ்சாபி வேலை பார்க்கறான். தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லயும் இன்னைக்கு வந்து அது வந்து அந்த ரேஷியோ பெருகிட்டே இருக்கு. மற்ற ஸ்டேட்ல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு முழு சுதந்திரம் இங்க கொடுக்கப்படுது. கேரளால வந்து கடந்த ஏப்ரல் மாசம் அங்க இருக்கிற வடகிழக்கு இந்தியர்கள்லாம் துரத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரேலி நடந்தது. அந்த மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. வேலைகள் பகிர்ந்து கொடுக்கப்படுது, எல்லாமே பண்ணுது. ஆனா நான் இவ்வளவு ஜனநாயக தன்மையோட இருக்கேன், ஹிந்தி பேச தெரியலன்ற ஒரே காரணத்துக்காக நீ மேல என் மேல நீ எவ்வளவு வெறுப்புல இருக்க. அப்ப யாரு ரேசிஸ்ட்? சோ இந்த கோவத்தை தான் நான் வந்து பதிவு பண்றேன்.